from one national award winner to another national award winner. How is it working? இல்ல அதன்னு சொல்ல முடியாது. National plus state award for comedy. ஆமா எவ்வளவு வாங்கி. So சாருக்கு வந்து you know he loves அதுவும் குட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்துட்டாருன்னா போய் உட்காந்து அவரை கொஞ்சிட்டு பாரு என்ன நீ இப்படி பண்ண நமக்கே தோணும் சார் நீங்க விக்ரம் சார் நீங்க அதை மறந்துடாதீங்க அப்படி சொல்லணும் போல தோணும். ஸோ ஹவு இஸ் இட் இவர் ஹீ இஸ் ஆன் போர்ட் வீரதீர சூரன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இவங்க சொன்ன மாதிரி யூனோ அந்த ஒரு கரிஸ்மேட்டிக் கெனி சாராகவே பார்க்குறது அந்த அழகான கெனி சாரை நாங்கள் பார்க்க முடிகிற ஒரு படம் அப்படிங்கிறப்போ somebody like Suraj coming in how was it for you sir? இல்லை எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு பிகாஸ் நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்தோம் இந்த படம் வந்து ரொம்ப ராவாக இருக்க போகிறதுனால எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும் விச் இஸ் வை வி லைக் எஸ்ஜேலாம் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வர மாதிரி இருந்துச்சு. இல்லை உண்மை செட் ஆனஸ்ட்லி ஏன்னா நாங்கள் பேசிட்டே இருப்போம்ல சார் இப்போ நான் சாரை பார்க்க போகிறேன் சார் கதை கேட்டார் சார் ஓகே சொல்லிட்டார் எல்லாத்தையுமே பிகாஸ் இட் இஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ரோலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது துஷாரா கேம் துஷாரா இஸ் ஆல்சோ பெர்ஃபார்மர் இன்னும் அப்படி இருக்கும்போது ஸோ இவர் கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான கேரக்டர். ஆக்சுவலி எல்லா கேரக்டர்ஸுமே கொஞ்சம் கிரேயாக தான் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். யாருமே வில்லன் ஹீரோ அப்படி நானும் வில்லன் தான் எல்லாருக்கும் நெகட்டிவ் ஷேட் இருக்கும் பாசிட்டிவ். ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்களோட வாண்ட் அது வந்து கரெக்டாக இருக்கும். லைக் இவர் வந்து யூ வில் நெவர் சே இஸ் வில்லன் இஸ் பாசிட்டிவ் ஐ எம் நாட் வில்லன் ஐம் நாட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஃபேமிலியிலன்னு இருக்கிறதுனால இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட இது கரெக்டாக இருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே செல்ஃபிஷ் இன் சம் வே. ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா லேயர்ஸ் என்னன்னா அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது த மோமெண்ட் வி ஹர்ட் வி வெரி கிக்ட் அபவுட் இட். அண்ட் அவரோட எல்லா படங்களும் அண்ட் இப்போ ஓடிடினால வி சி எவ்ரி திங்ல வி ஆல் லைக் இஸ் ஒர்க். இன்ஃபேக்ட் அவர் ஐ சாம் இன் சிங்கப்பூர்னு இல்லை இல்லை சார் அது நான் சொல்லலாம். ஆமாம் அவர் சொன்ன நான் சொன்ன நியூஸாக இருக்கும் அவர் சொன்ன ஒரு இல்லை ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 2005 மஜா ஃபிலிம் ஷூட் நடக்கும்போது அப்போ ஒரு நடிகரில் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரே ஒரு குறுக்கீடு ஆக்சுவலி இந்த இதில் வந்து நாங்களாம் பேச போகிறோம் அவர் அமைதியாக இருக்க போகிறோன்னு நினச்சிங்க. நல்லா இதெல்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டதா இருக்கும். ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது. இதெல்லாம் இங்க வந்து பேசும்போது தமிழ்ல மட்டுமே பேசுவோம். ஆமா சார் நீங்க 4 பக்கத்துக்கு 2வது நாள் கொடுத்தா பின்ன படம் முடிஞ்சா இப்படிதான் தமிழ் வரும். அது 40 பக்கமா சூப்பர் ட்ரைனிங் எல்லாரும் சார் அது எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இனி இப்போ 2005 மஜா கதை மஜையில இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நடிகரை கூட அது ஹீரோட கூட அது விக்ரம் சாரோட கூட நானும் ஒய்ஃபு எல்லாம் இருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போய் அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் ஒரு மாலில் போய் அது எனக்கு ஃப்ளைட்டுன்னு டைம் ஆச்சு. அப்போ டே வா என் ஃப்ரெண்டு விളിച്ചിട്ട് யாராவது வருவிட போவா എന്ന് പറഞ്ഞിട്ട് சீக்கிரம் போகும்போது ஒரு ஆள் வந்து அது நான் உன்னோட ஃபேனு ஹாய் ஹலோ சுராஜ் நம்ம ஹலோ ஃபோட்டோ எடுக்கணும் ஓகே ரெடி நிற்கும்போது ஏய் விக்ரம் சார் நல்லா சார் நான் ஒரு ஃபேன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ஐயோ நான் எடுத்தேன் சார் ஒரு ஃபோட்டோ சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போவே எனக்கு ஆக்ரகம் இருந்தது இவரை கூட நடிக்கணும் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அது சார்னு இருக்குது. அது எனக்கும் வந்து சினிமையில் போனோம் மிமிக்ரியில் போனோம் இதெல்லாம் ஆசை இருந்தது. பட் ஃபேமிலி வந்து அச்சம் வந்து ஃபோர்ஸில் இருக்கார். அப்போ அவரும் ஃபோர்ஸில் போனோம். எனக்கு தால்பரியம் இல்லை. அச்சம் வந்து மிலிட்ரி பிரதர் வந்து மிலிட்ரி நான் வந்து மிமிக்ரி அப்ப அப்படியே போயிட்டா கொஞ்சம் டைமுக்குள்ள வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் களத்துல இறங்குங்க. சுராஜோட இன்டர்வியூ நாங்களாம் ஆடியன்ஸ் மிமிக்ரி. அதுக்கப்புறம் ஓகே இனி என்ன செய்யும் அதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கை உடஞ்சி ஆக்சிடென்ட்ல கை போச்சு. அப்போ இனி என்ன பண்ணுவோம் ஆக்டிங் எல்லாம் போச்சு இனி வாழ்க்கையில் இன்னும் என்ன ஆகிடும். அப்போ சாரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன். அதில் அது டாக்டர் அது நடக்க முடியாதுன்னு சொல்கிறது அது அவரோட பேஷன்லால் அவர் எங்கேயோ ஆக்டர் லெவலில் எங்கேயோ போயிட்டார். அப்போ அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதுக்கப்புறம் லொக்கேஷனில் அது வேற ஆள் தான். ஆக்டிங்கில் நம்மளை நெட்டி பார்க்க நிற்கும்போது லொக்கேஷனில் வந்து எல்லா விஷயம் ஒரு சிங்கிள் டே நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும்.
7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார். பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, சார் வரும்போது தேனீச்சை கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருனா இது என்னடா இது வர அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும். அது எனக்கு புதுசு. இது என்ன சார், அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நல்லா இருக்குங்களா, ஓகே இனி யாராவது இங்க வரல, டே குமார் நீ எப்படி இருக்கு, அப்ப அவரு ஆமா சரி சார் சரி நேற்று எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே, எல்லாமே கரெக்டு சார், எல்லாம் கரெக்ட் அப்படி எல்லாம் நின்று எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவார். இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். எனக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிற்கவே இல்லை, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும். அதாவது ஒரு இடைக்கு கேமராவில் ஒரு கட்டர் போடுறேன், சரி வெயிட் பண்ண அது ஃபைட்டு கை உடஞ்சா ஓகே, அது இந்த க்ரீம் போடு எல்லாம் அது மேக்கப்பு இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டிருக்காரு, டிஃபரெண்டான ஆளு. அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார். வாட் அன் ஆக்டர், வாட் அன் அமேசிங் பர்சன். லவ் யூ சார். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது, அது ரொம்ப சந்தோஷம். ஐயோ சுராஜ் சார் நீ இவ்வளவு பிரிஞ்சு நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா. ஐயோ ஹவ் ஃபன்னி இஸ். அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம மிலிட்டரி. இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்சுச்சு. இல்ல நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட, பர்பஸ் முடியல. சார் வந்து எனக்கு பிக் ஃபேன். இவர எல்லா மூவி நான் பார்ப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா மூவி. அப்போ இந்த ஆளை நேரிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம பக்கம் வீட்டில் பையன் மாற எல்லாம் சொல்லும், இந்த படத்தில் போகிற அவர் பக்கத்து வீட்டு பையன்மார்கிட்ட போய் என்ன சார் சொல்லும், இல்லை ஃப்ரெண்டு தான் நைபர்ஸ். அப்போ அவர் டேய் விக்ரம் சாரோட படம் இருக்குடா, விக்ரம் சார் அது எஸ்ஜே சூர்யாவும் இருக்குது, எஸ்ஜே சூர்யா சார் இருக்கா, ஓகே. அப்போ இங்கே வரும் அவரை படம். எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங், ஒரு நேரத்தை சொன்ன மாதிரி நம்ம இது இல்லையா சிவாஜி சாரோட லைட்டா அதெல்லாம் எடுத்துட்டு அது வேற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சீரியஸா காமெடி பண்றவங்க இங்க கொஞ்சம் கம்மி தான். சார் ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்றான். அது எனக்கும் பயங்கர பிடிக்கும். அப்ப அதுக்கப்புறம் லொகேஷன்ல வரும்போது எடுத்துட்டு போற மாதிரி புரிஞ்சிருச்சு. அதுல நமக்கு சிரிப்பு வரும். அதுக்கு வந்து சார் லொகேஷன்ல வரும்போது உட்காரவே மாட்டார் சார். ஏன் சார் எனக்கு தெரியல. இல்ல அவர் செட்டுக்கு வந்து உட்கார மாட்டாரு. அவர் ஒரு முன்னாடி போட்டு நின்று ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆளு, ஆனா உட்காரவே மாட்டார். அது அவரு எனக்கு இதுதான் கம்ஃபர்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். நான் அதான் சொல்ல வந்தேன். எப்படா நம்ம ஏதா ஷூட்டிங் ஸ்பாட்ல பேச டைம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் பேசுறோம், விடுங்க ஃபர்தர் படங்களை பேசுவோம். ஒரு மலையாள படத்துல போயிட்டா பேசிட வேண்டியதானே சார். இல்ல அவரை தமிழுக்கு போங்க, நிறைய நீங்களும் போங்க சார். கண்டிப்பா என்ன இருக்கு. தேங்க் யூ சார். வரணும் சார். உண்மையாவே சார் வரல. மலையாளத்துல வந்து மலையாளம் தமிழோட என்னைக்குமே பிணைஞ்சுதான் இருக்கு. பிக் பிரதர் ஸ்மால் பிரதர் தான். ஆக்சுவலா இப்போ வந்து இப்போ வந்து 4 ஸ்டேட்டு வந்து ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆயிடுச்சு. தமிழ், கேரளா, தெலுங்கு, கர்நாடகா, ஆல் சவுத் இந்தியா, அந்த 4 ஸ்டேட்டும் இப்போ வந்து ബാരിയർ ലൈനേ ഇല്ല. ഇപ്പോൾ വാട്സ്ആപ്പ് വഴി ഇംഗ്ലീഷ് പഠിക്കാൻ ഇംഗ്ലീഷ് കഫേ ഉള്ളപ്പോൾ ഇംഗ്ലീഷ് ഒരു വിഷയമേ അല്ല. ഇംഗ്ലീഷ് കഫേ, വി പ്രസന്റ് യു ദ പെർഫെക്റ്റ് ഇംഗ്ലീഷ്. വാട്സ്ആപ്പ് നൗ 9633 888 575.